டைமில் இது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபீல் ரொம்ப குட்டாக இருக்கும்ல. இப்போ பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு பல்லாரியும் ஒரு பச்சை மிளகாவும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணிவிட்டு இப்போது கிழங்குக்கு தொலியை மட்டும் நல்லா உரித்து எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா குக்காக இருக்கணும். இப்போது இது கூட மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வேக வைக்கும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணியிருந்தோம், அதனால் அதுக்கு பொறுத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரியும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கட்டியாக பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து உளுந்த வடை தட்டுற மாதிரி, ஆனால் அந்தளவுக்கு பெருசாக இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் தட்டி எடுத்து தோசைக்கல்லில் வச்சு எடுத்தால் சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு கட்லட் ரெடி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு, நல்லா வெந்திருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு